எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒருவன். நாம் இந்த காணொளியில என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாட்டில நடக்க போற காரணத்தினால, எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க, எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க, எப்படியெல்லாம் தோல்வி அடைஞ்சிருக்காங்க, அவங்க அந்த தொகுதியில என்ன பலம் இருக்கு, வரப்போகும் தேர்தல்களில் வெற்றி பெறுவாங்களா, மாட்டாங்களா, புது கட்சிகள் நிறைய இணைந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பார்த்துட்டு இருக்கோம். நம்ம அந்த வியூகம் வகுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல் மாவட்டத்தில இருக்க நாமக்கல் தொகுதி தான் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மக்களே. நாமக்கல் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய சுதந்திரம் பெற்றதுக்கு பின் 16 முறை இந்த இடத்துல வந்து தேர்தல் நடந்திருக்கு. அந்த 16 முறையில இந்த தேர்தல் அதிகமான வெற்றி பெற்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக தான். அதிமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க கட்சி தொடங்கின 1977, 1980, 1984, 1991, 2011, 2016ங்கிற வாக்குல இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா திமுக 1967, 1971, 1989, 1996, 2021ங்கிற வாக்குல இந்த இதில் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் பார்த்தீங்க அப்படின்னா, 1957, 1962, 2001, 2006ங்கிற வாக்குல இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. சிபிஐ பார்த்தீங்க அப்படின்னா, முதல் தேர்தலான 1952ல வெற்றி பெற்றிருக்காங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாமக்கல் தொகுதி தேர்தல்கள்ல 16 தேர்தல்கள்ல 6 முறை அதிமுகவும், 5 முறை திமுகவும், 4 முறை இந்திய தேசிய காங்கிரஸும், 1 முறை சிபிஐயும் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாமக்கல் சட்டமன்ற தேர்தல் விவரங்கள் பார்த்துருவோம். அந்த வகையில நம்ம இந்த காணொளியில 2 தேர்தல்கள பார்க்க போறோம். அந்த 2 தேர்தல்கள் பார்த்தீங்கன்னா 2016, 2021. 2016 பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சார்பில இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கேபிபி பாஸ்கர் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 89,076 வாக்குகளும், 46.70% பெற்று இந்த இடத்துல அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அடுத்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தான் 2வது இடத்துல இருக்காங்க. அவங்க செலியன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 74,542 வாக்குகளும், 39.60% பெற்று அவங்க 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து 3ஆம் இடத்துல கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பில மாதேஸ்வரன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 10,506 வாக்குகளும், 5.5% பெற்று அவங்க 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி 2016ல ஒரு சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் இடத்தையும் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து மக்கள் நல கூட்டணி சார்பில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் கட்சி சார்பில் இளங்கோ அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 4,341 வாக்குகளும், 2.3% பெற்று அவங்க 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2021 சட்டமன்ற தேர்தல் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல அதிமுக கையிலிருந்து திமுக கைக்கு இந்த இடத்த மாறி இருக்கு. அந்த வகையில திமுக சார்பில் இந்த இடத்துல பி. ராமலிங்கம் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 1,06,494 வாக்குகளும், 51.80% வாங்கி மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றியை வந்து நம்ம திமுக பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2ஆம் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக சார்பில் அதே கேபிபி பாஸ்கர் அவர் தான் போட்டிட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா 78,633 வாக்குகளும், 38.30% பெற்று அவரு 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பி. பாஸ்கர் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 10,122 வாக்குகளும், 4.9% பெற்று அவரு 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாமக்கல் மக்களவைத் தேர்தல் விவரங்களை பார்த்துருவோம். அந்த வகையில நம்ம கடந்த 2 மக்களவைத் தேர்தல் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். 2019, 2024. 2019 பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக கூட்டணி 55,705 வாக்குகளும், 26.45% பெற்று இந்த இடத்துல அவங்க தோல்வி தழுவியிருந்தாங்க. அடுத்து திமுக கூட்டணி பார்த்தீங்கன்னா, 1,10,790 வாக்குகளும், 52.60% பெற்று அவங்க வெற்றி பெற்றிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் பார்த்தீங்க அப்படின்னா, 7,508 வாக்குகளும், 3.56% பெற்று அவங்க 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து கடந்த ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தல் எடுத்துக்கிட்டோம்னா 2024 பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல அதிமுக தனிச்சு 66,352 வாக்குகளும், 30.75% வாங்கி இந்த இடத்துல அவங்க ஒரு கணிசமான அதிகமான வாக்குகளை அவங்க பெற்றிருக்காங்க. அதுவே அவங்க பாஜகவோட இணைந்து இந்த இடத்துல போட்டிட்டு இருந்தாங்கன்னா, இந்த தொகுதியில் அதிகமான வாக்குகளை அவங்க பெற்றிருப்பாங்க. அடுத்து திமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 79,263 வாக்குகளும், 36.74% பெற்று அவங்க வெற்றி பெற்றிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் 13,000 வாக்குகள் பக்கமாக தான் டிஃபரன்ஸ். அதை வந்து என்டிஏ சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சியின் 17,772 வாக்குகளும், 8.24% பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் சார்பில் இந்த இடத்துல 16,793 வாக்குகளும், 7.78% வாங்கி அவங்களோட கேப்பபிலிட்டிக்கு தகுந்த வாக்குகளை இந்த இடத்துல பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதிமுக திமுகவோட வாக்குகளை விட என்டிஏ வாக்குகளை விட என்டிஏலாம் கூட்டணி வச்சிருந்தாங்க. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் அவர்கள் கூட்டணியே எதிர்பார்க்காம அவர் இவ்வளவு வாக்குகள் வந்து எல்லா இடத்துலையும் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் சாதனையாக கருதப்படுது. அடுத்து
நாமக்கல் தொகுதி 4 தேர்தல் நிலவரங்கள பார்த்துருவோம். அந்த வகையில அதிமுக பொறுத்தளவுக்கு 2016ல 46.70%, 2019ல 26.45%, 2021ல 38.30%, 2024ல 30.70% வாங்கி, அவங்களுக்கு உண்டான கேப்பபிலிட்டிக்கு தகுந்த மாரி வாக்குகள அவிங்க சேகரிச்சு வச்சிருக்காங்க. ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப அதிமுகவுக்கு இந்த இந்த தொகுதி வந்து வெற்றி பெறுவதற்கான அறிகுறிகள் நெறையா இருக்கு. அடுத்து திமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 2016ல 39.60%, 2019ல 52.60%, 2021ல 51.80%, 2024ல 36.74% பெற்று, இந்த இடத்துல அவிங்க வெற்றி பெறுவதற்கான வாக்குகள அவிங்க சேகரிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா 2021ல ஒரு லீடிங் கிடைச்சிருக்கு. ஸோ அத வச்சு இந்த கட்சிகள் அப்படியே வந்து இந்த 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 நித ஆட்சி பிடிச்சிடலாம் அப்படிங்கிறது திமுக ஒரு எண்ணமா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, 2016ல 5.5%, 2019ல 3.56% இந்த இடத்துல வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அந்த வகையில 2021ல 4.9%, 2024ல 7.78% வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நாம் தமிழருக்கு அவங்களுக்கு தேவையான வாக்குகள இந்த இடத்துல சேகரிச்சு வச்சிருக்காங்க. அடுத்து நாமக்கல் தொகுதி வாக்காளர்கள் நிலவரம் பத்தி பார்த்துருவோம். அந்த வகையில மொத்த வாக்காளர்களா 2,56,174 வாக்காளர்கள் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதுல 1,23,290 ஆண்களும், 1,32,838 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 3ஆம் பாலினத்தவர்கள் இந்த இடத்துல 49 பேர் வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்து 18 வயசுல இருந்து 34 வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா, 41,672 ஆண்களும், 44,899 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்து 35 வயசுல இருந்து 54 வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா, 52,768 பெண்களும், 56,855 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. ஆக மொத்தத்துல பெண்கள் இந்த தொகுதியில அதிகமா இருக்கிறத நம்மளுக்கு பார்க்க முடியுது. அடுத்து 54 வயசுல இருந்து 65 வயசுக்கு மேல இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா, 28,850 ஆண்களும், 31,084 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்துல யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் இந்த தொகுதியில அதிகமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா விஜய் அவர்கள் வந்தப்போ மிகப்பெரிய அளவுல கூட்டங்கள் வந்து இந்த இடத்துல இருந்ததை நம்மளால மறக்க முடியாத உண்மையா இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல் தொகுதி வாக்குப்பதிவு சதவீதத்த பார்த்துருவோம். அந்த வகையில நம்ம கடந்த 8 தேர்தல்கள்ல எப்படியெல்லாம் வாக்குப்பதிவுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில 1989ல 71.80ஆகவும், 1991ல 62.80ஆகவும், 1996ல 66.10ஆகவும், 2001ல 53.70ஆகவும், 2006ல 67.70ஆகவும் 2011ல 82.10ஆகவும், 2016ல 78.20ஆகவும், 2021ல 82.50ஆகவும் இந்த இடத்துல வாக்குப்பதிவுகள் நடந்திருக்கு. ஆக மொத்தத்தில் 2026 தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதம் நாமக்கல்லை பொறுத்தளவுக்கு 80.93% இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மக்கள் எல்லாரும் 100% வாக்களிக்கணும் அப்படிங்கிறதா இந்த காணொலியோட முக்கிய நோக்கமே. அடுத்து நாமக்கல் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு 2026ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆக மொத்தத்தில் இந்த தொகுதியில மறுபடியும் வெற்றி பெற போறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக அந்த தொகுதியை கைப்பற்றுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதிமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பி. தங்கமணி அவர்கள் தான் மாவட்ட செயலாளர்களா இருக்க காரணத்தினால இந்த தொகுதியில மிகப்பெரிய அளவில் அவருக்கு வந்து செல்வாக்கு இருக்க காரணத்தினால நாமக்கல்லையும் அவர் வந்து கண்டிப்பா வெற்றி பெறுவாரு அப்படிங்கிறதுல இந்த டைம் வந்து கொஞ்சம் அதிமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் பங்கு வகிச்சிருக்காங்க. அந்த வகையில் அதிமுக பொறுத்தளவுக்கு 40.93%, 84,861 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. என்னதான் இருந்தாலும் அதிமுகவை பொறுத்தளவுக்கு நாமக்கல் தொகுதியை எப்பயுமே அவங்க தான் அதிகமான முறையில் வெற்றி பெற்றிருந்தாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு முன்னாடி பார்த்தோம். அந்த வகையில் இந்த தடவை தக்க வைக்கிறதுக்கு அவங்க கண்டிப்பாக போராடுவாங்க. ஸோ இந்த 2026 தேர்தல் வந்து இபிஎஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ஒரு ஆதரவாளைய நம்ம கிடைச்சிருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அந்த வகையில் டிவிகேவோட அவங்க மிகப்பெரிய அளவில் நெருக்கம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. டிவிகே பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. ஸோ எந்த மாதிரி எப்படியெல்லாம் நடக்க போகுது, அதிமுகவோட ஆதரவாளரை வைத்து எப்படி டிவிக்கு முன்னேறுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்து திமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதி எப்படியும் போன தடவை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கி இருந்தாங்க. ஸோ இந்த தடவையும் அந்த மாதிரி கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்குனாங்க அப்படின்னா, திமுக கூட்டணியா இருந்தாலும் சரி, திமுக கூட்டணியில் யார் போட்டி போட்டாலும் 36.23%, 75,117 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. திமுக பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியை கடந்த 2021ல வந்து கைப்பற்றியிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த முறையும் அவங்க கைப்பற்றுறதுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, மண்டல பொறுப்பாளராக இருக்க செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த நாமக்கல் தொகுதியை கொஞ்சம் நல்லா கொஞ்சம்
நிறைய வேலைகள் செய்வாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஏன்னா தேர்தல்னு வந்துட்டா திமுக மாதிரி வேலை செய்ய எந்த ஒரு கட்சியும் இல்லை அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அந்த வகையில எப்படி இந்த தொகுதி நாமக்கல் தொகுதியை கைப்பற்ற போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனா அதிமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இங்க சற்று பலம் அதிகமா இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. ஸோ அதை எப்படி மாத்தி அமைக்க போறாங்க, வாக்காளர்கள் எப்படியெல்லாம் நிலைப்பட போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்தோம்னா, அதிமுக வெற்றி பெறுமா அப்படிங்கிறத நாம கவனிக்க வேண்டியதா இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த தொகுதியில 8.09% 16,776 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க தமிழ்நாட்டுல ஒரு கணிசமான வாக்குகள வந்து அவங்க நிலைப்பாடா வச்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அந்த வகையில இந்த தொகுதியில அவங்களுக்கு 8% வாக்குகள் வந்து வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதாவது நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தன்னிச்சையா தான் போட்டியிடுவேன் அப்படிங்கிறதுல அவரு உறுதிப்பட இருக்க காரணத்தினால, அவருக்குன்னு சில வாக்காளர்கள் வந்து அவரோட கொள்கையை பிடித்து கண்டிப்பா வந்து அவருக்கு வாக்களிக்க தயாரா இருக்காங்க. ஸோ அதையெல்லாம் எப்படி நிகழ்ந்து இந்த நாமக்கல் தொகுதியில அவங்க வெற்றி பெறத்துக்கு மிகப்பெரிய அளவுல பாடுபட வேண்டியதா இருந்தாலும், அவங்களுக்கு இருக்கிற வாக்குகள வச்சு அவங்க கண்டிப்பா வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருக்க முடியும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. அது எப்படி நடக்க போகுது, அது எப்படி வந்து நாம் தமிழர் பெறப்போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து தமிழக வெற்றிக் கழகத்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில 13.34%ம் 27,663 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நாமக்கல் சுற்றுப்பயணத்தில அதாவது பிரச்சாரத்திலேயே சொல்லியிருந்தாரு விஜய் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நாமக்கல் வந்து எனக்கு பிடித்த ஊர். கண்டிப்பா நீங்க நான் நிக்கிற மாரி இந்த தொகுதியில வந்து நீங்க எங்களுக்கு வாக்களிங்க அப்படிங்கிறத அவரு தெரிவிச்சிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த கரூர்ல தான் மிகப்பெரிய அளவுல துயரச் சம்பவம் நடந்தது. நாமக்கல்ல பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான ஃபேன் பேஸ் இருக்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அதெல்லாம் வாக்குகளா கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னா, இத விட அதிகமான வாக்கு வித்தியாசங்கள்ல அவரு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அது எப்படி நடக்கப் போகுது, என்ன ஆகப் போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்துல இப்போ வரைக்கும் அவங்களுக்கு ஒரு 13% வந்து 13.35% வந்து வாக்குகள் வந்து மினிமம் வந்து அவங்களுக்கு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வெற்றி பெறணும் அப்படின்னா, விஜய் அவர்கள் ஒருத்தரால மட்டும் இது வந்து முடியாது. ஸோ அந்த கட்சிக்காரங்க நிர்வாகிகளும், கழக தொண்டர்களும், கழக அமைப்பாளர்களும், மூத்த தலைவர்களும் சேர்ந்து கண்டிப்பா விஜய் அவர்கள வெற்றி பெற வைக்க மிகப்பெரிய அளவுல வந்து இந்த தமிழ்நாட்டுல அவங்க போராடிட்டு இருக்கணும். ஸோ போராடி வெற்றி பெறணும். அதாவது இது திமுக, அதிமுகவா இருந்தா போராடி வெற்றி பெறும்னு சொல்லலாம். இதே வந்து வேற ஒரு இன்னொரு புது பார்ட்டி அது மேல வரணும், அதை எப்படியே ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா மிகப்பெரிய அளவுல மாற்றங்கள் வந்து மக்களிடையே நிலவணும். மக்கள்ட்ட மட்டும் தான் இருக்கு எல்லாத்தோட கீயும். ஸோ அது எந்த அளவுல இருக்க போகுது, எப்படி மாத்தப் போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து 2026 தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு இப்படியெல்லாம் அமைந்தா, இந்த வாக்கு வித்தியாசங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம அதிமுக கூட்டணியில பாஜக, பாமக, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா 40.93% வந்து வாங்கி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுகவுக்கே மிகப்பெரிய பலம் இருக்க காரணத்தினால, பாஜகவோட அவங்க இணைந்திருக்காங்க. பாமகவும் அவங்களோட சேர்ந்துட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்களோட வெற்றிய வந்து இந்த டைம் வந்து 2021 மாரி இல்லாம, 2026ல மிகப்பெரிய ஆதரவு அலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அதெல்லாம் எப்படி நடக்கப் போகுது, என்ன ஆகப் போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்துல அதிமுக கூட்டணிக்கு இந்த இடத்துல வெற்றி கூட்டணியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது நம்மளுக்கு மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, திமுக கூட்டணியில இந்திய தேசிய காங்கிரஸ், சிபிஐ, சிபிஐஎம், மக்கள் நீதி மய்யம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிகள்லாம் இந்த இடத்துல இருக்க காரணத்தினால, திமுக கூட்டணி சார்பில் இந்த இடத்துல கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி அந்த பொதுச் செயலாளர், தலைவரோ யாரு அவருதான் மதேஸ்வரன் அவர்கள் வந்து இந்த தொகுதியை ஆக்குபை பண்றதுக்கு மிகப்பெரிய அளவுல வாய்ப்பு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா போன தடவை அவர்தான் வந்து டிஎம்கே இதுல நின்று அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ எந்த அளவுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்தோம்னா, திமுக கூட்டணிக்கு இந்த தொகுதி வந்து மிகப்பெரிய அளவுல எவ்வளவு சவாலா இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கூட்டணி கட்சிகளை பற்றி அவங்க இப்ப வரைக்கும் எதுலையும் விவாதிக்காத காரணத்தினால, அதை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தனிச்சு தான் போட்டியிட போறோம் அப்படிங்கிறத அவங்க தெளிவுபட காரணத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ தனிச்சு போட்டிட்டாங்கன்னா 8.09% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. சீமான் அவர்கள் வந்து ஏற்கனவே தெளிவுபட கூறிய காரணத்தினால, ஸோ அது எப்படி நடக்கப் போகுது, என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்தோம்னா, கண்டிப்பா நம்மளுக்கான ஆன்சர் கிடைக்கும். அடுத்து தமிழகத்துக்கு புதுவரவா வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 13.34% வந்து தனிச்சு போட்டியிட்டா வாங்குறதுக்கு மினிமம் கேரண்டி. மினிமமான வாக்குகள் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைக்கிறதுக்கு இந்த அதாவது 13.34% கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அவங்க எந்த ஒரு கூட்டணி கட்சிகளோட இப்போ வரைக்கும் எந்த ஒரு அனலைஸும் அதாவது பேசவே இல்லை. ஸோ அதில் எப்படி நடக்க போகுது, என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்தோம்னா மட்டும்தான் நம்மளுக்கான ஆன்சர் கிடைக்கும். ஆக மொத்தத்தில்
தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் அவரோட பிரச்சாரங்கள் வந்து கொஞ்சம் ஓய்ந்த நிலையில இருக்கு. ஸோ கண்டிப்பா ரிஃப்ரெஷ் பண்ணி கண்டிப்பா அவர் வெற்றி பெறுவதற்கு பயங்கர அளவுல போராடுவாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. அது எப்படி நடக்கப் போகுது? என்ன ஆகப்போகுது? விஜய் அவர்களோட மீண்டு வருவாரா? இந்த கட்சியில எப்படி வெற்றி பெறுவ போறாரு? அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்தோம்னா மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து மிகப்பெரிய அளவுல வந்து எல்லாத்துக்கும் கை கொடுத்திருந்தாலும், இது என்ன நிலைமையில இருக்கப் போகுது அப்படிங்கிறத விஜய் அவர்கள் தான் முடிவு செய்யணும். ஸோ அந்த கரூர் துயரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் மிகப்பெரிய அளவுல சோதனை காலத்துல அவர் நெருங்கியிருக்காரு. ஸோ அரசியல பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நிரந்தர எதிரியும், நிரந்தர நண்பனும் இல்லங்கிறத அவர் புரிஞ்சிருப்பாரு கண்டிப்பா அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. ஸோ அவர் எப்படி வெற்றி பெற போறாரு அப்படிங்கிறத மட்டும் தான் இனிமேல் நம்ம ஃபோக்கஸா பார்க்கணும். இல்ல வெற்றி பெற வைக்க போறாரா அப்படிங்கிறதையும் நம்ம ஃபோக்கஸா பார்க்கணும். இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எதுவா இருந்தாலும் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நாங்க தெரிஞ்சுக்கிறோம். இல்ல நாங்க சொல்றது எதுவா இருந்தாலும் நீங்க எங்களுக்கு மாற்றி அமைக்க நீங்க தான் உதவி செய்யணும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.